வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ராஜ கிரகங்கள் வலுப்பெற்றால் ராஜ பதவி என்ற தலைப்பின் கீழ் ராஜ கிரகங்களான சனி மற்றும் குரு வலுப்பெற்று ஒருவருக்கு ராஜ பதவி கொடுத்திருக்கிறது என்பதை இந்த பதிவில் ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே. ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜ கிரகங்கள் வலுப்பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறலாம். ஆனால் எந்த ஒரு கிரகம் வலுப்பெறுதல் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அதாவது ஒரு கிரகமானது சரியான இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கிரகமானது கேந்திரத்தில் அமர்ந்திருந்தால் வலுவான கிரகமாக சொல்லலாம். அதுவே அந்த கிரகமானது கோணத்தில் அமர்ந்திருந்தால் அதை விட வலுவான கிரகமாக சொல்லலாம். ஒரு கிரகமானது கேந்திர கோணத்தில் அமர்ந்திருந்தால் வலுவான கிரகமாகவும் சொல்லலாம். அதுவே அதிகபட்ச வலு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேந்திர கோணம் என்றால் என்ன? அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் கேந்திரங்களுக்கு கோணங்களாக வரும் வீடுகளான 2, 5, 8, 11 வீடுகளைத்தான் கேந்திர கோணங்கள் என்கிறோம். இதனை நாம் குபேர வீடுகள் என்றும் சொல்லலாம். அதாவது குபேர வீடுகள் 2, 5, 8, 11 ஆகிய வீடுகளாகும். இந்த வீட்டதிபதிகள் ஒன்றிணைந்து எங்கு அமர்ந்தாலும் ராஜயோகமே. இந்த அமைப்புள்ள ஒரு உதாரண ஜாதகத்தினைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த சுஷில்குமார் ஷிண்டே மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் மற்றும் பல மந்திரி பதவிகளை வகித்தவர். இவருடைய ஜாதகத்தை பார்த்தால் எந்த விதமான யோகங்களும் சொல்லிக் கொடும்படியாக இல்லை. இவருடைய ஜாதகத்தில் பஞ்ச பரிவர்த்தனை யோகம் எதுவும் கிடையாது. இவருடைய ஜாதகத்தில் பஞ்ச மகா புருஷ யோகங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் இவர் அரசியலில் மிகவும் புகழ்பெற்றவராகவும் பல பதவிகளை பெற்றவராகவும் இருந்தமைக்கு என்ன காரணம் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் அவருடைய ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் அவருடைய ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். இவர் பிறந்தது கும்ப லக்னம், லக்னத்தில் கேது, சந்திரன், மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, சனி, சிம்மத்தில் சூரியன், ராகு, கன்னியில் சுக்கிரன், புதன். இவருடைய ஜாதகத்தினை எவருமே பார்த்த மாத்திரத்தில் சொல்லிவிடுவார்கள் இந்த ஜாதகம் ஒரு சாதாரண எளிமையான ஜாதகம் என்று. ஆனால் பாருங்கள், குபேர வீடுகள் இவருக்கு பெரும் யோகத்தினை கொடுத்திருக்கிறார்கள். இவர் பிறந்த கேந்திர வீடுகள் கும்பம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம். கேந்திர அதிபதிகள் சனி, சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இப்பொழுது குபேர வீடுகள் எவை என்பதை பார்ப்போம். அதாவது ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு கேந்திர வீடுகளின் கோணங்களே குபேர வீடுகள். இவருடைய கேந்திர வீடுகளின் கோணங்களின் அதிபதிகளே குபேர வீட்டு அதிபதிகள் ஆவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது கும்பத்திற்கு கோணம் குபேர அதிபதி புதன், ரிஷபத்திற்கு கோண குபேர அதிபதி புதன், சிம்மத்திற்கு கோண குபேர அதிபதி குரு, விருச்சிகத்திற்கு கோண குபேர அதிபதி குரு. ஆக இவருடைய ஜாதகத்தில் குபேர வீட்டு அதிபதிகளான புதன், குரு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கோணங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்க, ரிஷபத்திற்கு 5ஆம் இடமான கோணத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். அதாவது குரு ரிஷபத்தில் அமர்ந்து கோணத்தில் கன்னியில் புதன் உச்சபலத்தில் அமர்ந்து பத்திரயோகத்தினை தருகிறார். அப்படியே புதன் கண்ணியில் அமர்ந்திருக்க கோணத்தில் அதாவது பாக்கியத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இதுவே குபேர வீடு அதிபதிகளின் யோகமான வலிமையான அமைவிடமாகும். இந்த அமைப்பில் குரு கும்பலக்கணத்தின் 10ஆம் வீட்டினை பார்வையிடுகிறார். குரு அமர்ந்த ஸ்தானமான ரிஷபத்தின் பாக்கியாதிபதியான சனியோடு இணைந்திருக்கிறார். எனவே இவருடைய 10ஆம் வீடு மிகவும் பலப்பட்டது. குபேர யோகமானது கேந்திர கோணாதிபதிகளின் நினைவால் உருவாகக்கூடியதாகும். அப்படி பார்க்கும் பொழுது கேந்திராதிபதி சுக்கிரன் குபேர கோணாதிபதியான புதனோடு இணைவினை பெற்று யோகம் தருகிறார். கேந்திராதிபதி சனி குபேர கோணாதிபதியான குரு இணைவினை பெற்று யோகம் தருகிறார். மீண்டும் சொல்கிறேன், இவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான சொல்லிக்கொள்ள முடியாத யோகங்கள் எதுவும் கிடையாது. குபேர யோகம் மட்டுமே இவரை ஜொலிக்க வைத்திருக்கிறது என்றால் மிக இல்லை. என்ன நேயர்களே, ராஜ கிரகங்களான சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்களின் குரு குபேர யோக வீட்டு அதிபதியாக 10ஆம் இடத்தோடு தொடர்பில் அற்புதங்களை செய்ததை தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.